வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. ஸோ ஆஃப்டர் அ லாங் டைம் நான் உங்கள மீட் பண்றேன். ஸோ இந்த ஒரு புதிய பரிமாணத்துக்காக தான் இத்தன நாளா நான் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ லைவ்ல டீச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு லாங் கேப் ஆக்சுவலா ஆயிருச்சு. ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு டூ சீக்கிரமா பண்ணிரலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பட் நெறைய ஒர்க் ப்ரெஷர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டே பை டே டிலே ஆயிட்டே போயிட்டுருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். பிகாஸ் நெறைய பேர் வந்து இந்த சீரிஸ டிபெண்ட் பண்ணி பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணேன். நம்மளால இப்படி கன்டினியூவா குடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு லேட் நைட் ஆனாலும் பரவால்ல. இன்னைக்கு எப்படியாவது நம்ம வந்து லைவ் குடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இன்னைக்கு நான் லைவ் குடுக்குறேன். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எனக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதெல்லாம் நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணிரலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு இருக்கிறதுனால, உங்களுடைய விஷஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி என்னால நிச்சயமா குடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் பேலன்ஸ் வச்சிருக்கோம் பிரியாம்பிள்ல. அது நம்ம லைவ்ல டீச் பண்ணிரலாம். அண்ட் தென் இந்த வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல நம்ம பிஃபோர் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கா? அப்படின்ற ஒப்பீனியன் கேட்டதுக்கு அப்புறமா, நம்ம அடுத்த டாபிக்கான யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றது கன்டின்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவ நான் குடுக்குறேன். ஸோ இது ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி இதுக்கான குவிஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கான ஆன்சர் கீயும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீ எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் குடுக்க போறேன். ஸோ அந்த 11 கொஸ்டின்ஸையுமே நீங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கணும் எக்ஸாமினேஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, லைவ்ல உங்களுக்கு நான் நான் இருந்து இது வரைக்கும் டீச் பண்ணது இல்லையா? ஸோ என்னுடைய பிரசன்ஸ் இருந்து நான் டீச் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்றத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. பிகாஸ் நீங்க சொல்ற கமெண்ட் வச்சு தான் ஃபர்தரா நம்ம எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணணும். ஸோ ட்ரூலி பேஸ்ட் ஆன் யுவர் கமெண்ட்ஸ் ஒன்லி. பிகாஸ் எல்லா ஒர்க்குமே தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு எப்படியாவது குடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது உங்களுடைய கன்டினியூஸ் மெசேஜஸ்னால மட்டும் தான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் தேர் ஆர் சம் பீப்புள் டு ஃபாலோ மை கிளாஸஸ் சீரியஸ்லி. அதில் இன்னைக்கு வந்து கமெண்ட் ஐ குடன்ட் அபிநயான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, லட்சுமிகாந்த் பாலிட்டி டெக்ஸ்ட் புக்கே உங்களால தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மேம் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கி வச்சு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. பட் புதுசாவே என்னுடைய டெஸ்க்டாப்ல இந்த புத்தகம் இருந்துச்சு. இன்னைக்கு தான் நான் எடுத்து பேஜ் பை பேஜா படிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆக்சுவலா நான் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்றதுக்கான மோட்டிவே அதுதான். நிறைய நபர்களுக்கு லட்சுமிகாந்த் பாலிட்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ரீச் ஆக மாட்டேங்குது. அது முழுமையா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ஸா இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் அவங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். அண்ட் யூபிஎஸ்சி லெவலில் அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருந்தேன். பட் நான் நினச்ச அளவுக்கு வேகமாக அதில் போக முடியல. அது ஒரு ட்ராபேக் இதில் இருக்குது. பிகாஸ் எனக்கு இது மட்டுமே எனக்கு ஒரு வேலையாக இருந்தால் நிச்சயமாக நான் இந்த நேரத்துக்கு நான் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கை முழுமையாக முடிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, ரிகார்டிங் டீச்சிங்கே இட் செல்ஃப் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஐ குடன்ட் ஜஸ்டிஃபை மை ஒர்க் ஹியர். பட் இருந்தும் நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணி, பிகாஸ் இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும், சேனல் பொறுத்த வரைக்கும், பர்டிகுலர் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கோடைய இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பிகினிங் நான் தான் இதில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு மட்டும் தான் தெரியும் இந்த டெக்ஸ்டோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஸோ இந்த ஒர்க்கை வந்து என்னால் அவுட் சோர்ஸ் பண்ண முடியல. ஸோ ஃப்ரம் தி பிகினிங் நானே பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எடுத்துக்குது. பட் பீயிங் இந்த இந்த எல்லா விதமான ஹார்ட் ஒர்க் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய சக்ஸஸ் வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இதை வந்து நம்மளுடைய பேஸை நம்ம எடுத்துக்கலாம். இதையும் தாண்டி இந்த டெக்ஸ்ட் புக்கோடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இதோடைய எசன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு போய் ரீச் ஆகணும். ஸோ உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட்னால கண்டிப்பாக அது ரீச் ஆகணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இது வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வீடியோ பாப்புலர் ஆகணும், நிறைய வியூஸ் வரணும், அந்த விஷயத்துக்காக நான் நிச்சயமாக சொல்லலை. எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆசை இருக்கும் இன் சென்ஸ் எப்படின்னா, வீடியோ பாப்புலர் ஆகணும் அப்படின்றது புகழுக்காக இல்லை, நம்மளுடைய எஃபர்ட் வந்து அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதை ஆசைப்படுவாங்க. பட் எனக்கு என்னன்னா, லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் நம்ம இவ்வளோ தூரம் எஃபர்ட் எடுத்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ற போது நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா யாராவது சொல்லிக் கொடுக்க மாட்டாங்களா, இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுற மாதிரி யாராவது சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு நீங்கள் போய் ஒரு லைட்டாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த சர்க்கிள் வந்து வைடப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா, யாரெல்லாம் இது வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் இதை ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அது ஒன் மேனால பண்ண முடியாது.
உங்களை மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து அவங்களுடைய சர்க்கிள் இதை ஷேர் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நாள் உங்களோட ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஒரு நாள் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். எல்லா நாட்களும் ஃபாலோ பண்ணணும், எல்லா நாட்களும் ஷேர் பண்ணணும் நான் நிச்சயமாக சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் 1 or 2 days கண்டினியூஸாக நீங்கள் 3 வீடியோஸ் அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அந்த ஒரு டைம் அவங்க பார்த்துட்டாங்கன்னா போதும். தென் அவங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி அதை பார்த்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு கீ எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே வந்து லெசன் சம்மந்தமான டாப்பிக்கில் நான் அதர் திங்ஸ் எப்போவுமே ப்ரொமோஷன் சம்மந்தமாகவோ இல்லை லைக் இந்த மாதிரி வீடியோஸ் டிலே ஆகுறது பற்றியும் நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். பிகாஸ் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும், வீடியோஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமே. பட் சின்ஸ் இது கீ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு இருக்கிறதுனால மட்டும்தான், அதுவும் நம்ம ஒரு லாங் பிரேக் எடுத்துட்டோம், ஸோ அதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு கன்வே பண்ணி ஆகணும். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லைவ்ல வேற இருந்தவங்களை நான் மீட் பண்ணி பேசுகிறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பூஸ்டப்பாக இருக்குது, இல்லை என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் தோன்றது நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டில் கொடுங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குவிஸ் 4 கீ எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஆல்ரெடி இந்த டெஸ்ட் எடுத்திருப்பீங்க அண்ட் நிறைய பேர் உங்களுடைய ஸ்கோர்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு இந்த 11 கேள்விகளுமே எக்ஸாமில் உங்களுக்கு ஏற்றிருந்தா நீங்கள் எப்படி இதை அப்ரோச் பண்ணி ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அதான் கீ எக்ஸ்ப்ளனேஷன். கீ எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் நம்ம 3 மணி நேரம் எழுதுகிறோம் அப்படின்னா 3 மணி நேரம் எக்ஸாமினேஷனை 6 மணி நேரமாக கீ எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா கீ எக்ஸ்ப்ளனேஷனை நிறைய விஷயங்கள் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த 11 கொஸ்டின்ஸுமே நம்ம டீட்டெயிலாக இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொன்ன மாதிரி 11 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்சர் கீ வந்து நான் கொடுத்துருக்கேன், அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 11 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் கீ என்னன்றது இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. முன்னாடி வீடியோலேயே நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ முதல் கேள்வி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஃபாலோயிங் ஆர் என்ஷ்ரைன்ட் இன் தி ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த 5 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 5 ஆப்ஷன்ஸில் எதெல்லாம் நம்மளுடைய ப்ரியாம்பிளில் என்ஷ்ரைன்ட் ஆயிருக்கு அப்படின்றதான் கேள்வி. Equality of status and opportunity, liberty of thought, expression, belief, faith and worship, justice, social, economic and political, fraternity பொறுத்த வரைக்கும் assuring the dignity of the individual, unity and integrity of the nation. இந்த 5 டாபிக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, which one of the following is the correct order in the way they appear in the preamble. ப்ரியாம்பிளில் வந்து நான் சொல்லியிருக்கேன், வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு அவங்க ஆரம்பிப்பாங்க இல்லையா, அந்த வார்த்தையில் இருந்து அண்ட் அடாப்டட் அவர் கான்ஸ்டியூஷன் ஆன் திஸ் டேட் அப்படின்ற மாதிரி முடியும். அது வரைக்குமே நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். எப்படி நம்ம ஸ்கூல் டேஸில் மனப்பட பகுதி அண்ட் மெமரி லைன்ஸ்லாம் படிப்போமோ அதே மாதிரி ப்ரியாம்பிளை மனப்படம் பண்ணணும். பிகாஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோடைய அந்த ஆர்டருமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால் இங்கே என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த 5 சென்டென்ஸுமே ப்ரியாம்பிளில் எந்த ஆர்டரில் கொடுத்துருப்பாங்களோ ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான விஷயங்கள் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி ப்ரியாம்பிள் ஒரு டாபிக் பார்த்தோமா ப்ரியாம்பிளில், அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் தி ஸ்டேட் பீப்புள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் இந்தியாவுடைய நேச்சர் சோர்ஸ் ஆஃப் தி பீப்புள் வந்திருக்கும். நேச்சர் பொறுத்த வரைக்கும் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யுலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக் அப்படின்ற அந்த 5 வேர்ட்ஸ் வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற டாபிக் வந்து பார்த்துருப்போம். 4வது வந்து டேட் ஆஃப் அடாப்ஷனில் அந்த 26th November பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸில் சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இது. ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியா ஸ்டேட்டில் இந்த ஆர்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆர்டர்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். அண்ட் தென் ஜஸ்டிஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, அண்ட் தென் ஈக்குவாலிட்டி, அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டி. இந்த 5 வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு கிளியராக தெரியுது, ஜஸ்டிஸ் அப்படின்னு இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும், லிபர்ட்டி அப்படின்றது செகண்ட் வரணும், ஈக்குவாலிட்டி அப்படின்றது தேர்ட் வரணும், ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது ஃபோர்த் வரணும். அப்போ இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி எதில் வரும்? ஃப்ராட்டர்னிட்டியில் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எது சம்மந்தமான ஒரு பிரதர்ஹுட்டை கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷனை சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃப்ராட்டர்னிட்டிக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி வரணும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த விஷயங்களை வந்து எழுதிடலாம். ஓகேவா? அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னது? ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3, 2, 1, 4, 5 இஸ் தி ரைட் ஆர்டர். ஓகேவா? இந்த கேள்விக்கான சோர்ஸ் என்னன்னா நம்ம டெக்ஸ்ட்டில் படித்தது தான். எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்காததுலேருந்து கேள்வி கேட்கல. எல்லாமே நம்ம பிரியாம்பிள் என்ன பார்த்துருக்கோமோ அதுலேருந்து மட்டும்தான் கேள்வி வந்திருக்கு. இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் தி பிரியாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்த டாபிக்லேருந்து வந்த கேள்வி தான் இது. ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் எல்லா விதமான கீவேர்ட்ஸுமே அவங்களுடைய கரெக்டான ஆர்டர் என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த ஆர்டர் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான கேள்விலாம் ஒன்றும் இல்லை, ஈஸியான ஒரு கேள்வி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு என்ன கிரேட் தரப்போகிறோம்? ஈஸி அப்படின்ற கிரேட் தரப்போகிறோம். ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பார்க்கலாம். philosophical postulates of the Constitution of India are based on அப்படின்னு கேட்குறாங்க. எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றதான் கேள்வி. நேரு ரிப்போர்ட் 1928, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் பண்டிட் நேரு 1947, மகாத்மா காந்திஸ் ஆர்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இன் யங் இந்தியா 1922, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரெசல்யூஷன் ஃபார் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் 1929. இந்த 4 விஷயங்களில் philosophical postulates of the Constitution of India எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. டு பி சிம்பிள், இந்த கேள்வி நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இன்னைக்கு ப்ரெசன்ட் டே ப்ரியாம்பிள் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்ற கேள்வி தான். ஸோ ஈஸியாகவே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? நிறைய டைம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதுலேயும் நம்ம இந்த டாப்பிக்கை பார்த்துருக்கோம். சேலியன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்றா, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஜவஹர்லால் நேரு பாஸ் பண்ணார் இல்லையா, அதனுடைய ப்ரெசன்ட் வியூ தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரியாம்பிள். ஸோ லைக் ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இதுவும் நம்மளுடைய ஈஸி கேட்டகரியிலே கொண்டு வந்துடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட் எது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் டேட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, எந்த டேட்டில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அசம்பிளியில் அப்படின்ற தேதி, December 13, 1946 அந்த டேட்டில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அறிமுகப்படுத்தினார். Jan 22, 1947 அந்த அவை அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ப்ரெசன்ட் டே ப்ரியாம்பிளாக இருக்குது. ஓகேவா? ஆப்ஷன் பி, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ் ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு 1947 தான் இன்னைக்கு ப்ரெசன்ட் டே ஃபிலாசபிக்கல் கண்டென்ட்டான ப்ரியாம்பிளாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அப்படின்ற கிரேட் தான் தரப்போகிறோம். ஃபைன். அடுத்தது பார்க்கலாம். 3வது கேள்வி, ப்ரியாம்பிள் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தேர் எக்ஸ்பிளைன், நம்மகிட்ட டெஃபினிஷன் கேட்குறாங்க. அது நம்மளுடைய பாட்டா இல்லையா, அப்படியே பாட்டாக இருந்தாலும் அது எந்த மாதிரியான ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்போட அங்கமே இல்லை, நாட் அ பார்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் a part of the constitution but it neither confers any powers nor imposes any duties nor can it be any use in interpreting other provisions of the constitution. ஸோ தமிழாக்கம் இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய அரசியலமைப்போட ஒரு அங்கம் தான், ஆனால் யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் அது கொடுக்கல, யார்கிட்டையும் எந்த கடமையும் அது இம்போஸ் பண்ணலை, எந்த விதமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவனோட அரசியலமைப்பில் அது ஏற்படுத்தலை, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. பட் ஸ்டில் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்ற மாதிரி பி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் and can be of use in interpreting other provisions of the constitution in cases of ambiguity. அப்படின்னா இந்திய அரசியலமைப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல சந்தேகம் வருது, இல்லை உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, இது படி எழுதியிருப்பாங்களா இல்லை அந்த கான்செப்ட் படி எழுதியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கைடாக தான் ப்ரியாம்பிள் இருக்குது அப்படின்றது சியூ ஆப்ஷன். டி பொறுத்த வரைக்கும் எ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் and it confers powers and imposes duties as any other provisions of the constitution. ஸோ இந்திய அரசியலமைப்பில் எந்த இடத்துலையுமே இந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு டியூட்டிஸுமே எங்கேயும் மென்ஷன் பண்ணதில்லை, ப்ரியாம்பிளை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் இதுக்கான டெஃபினேஷன் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி இந்த கேள்விக்கான சரியான பதில் வந்து ஆப்ஷன் சி தான். மேபி நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் சரியாக கெஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் டெஸ்ட்டு நீங்கள் இண்டிவிஜுவலாக அட்டென்ட் பண்ணியிருக்கும் போது தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கலாம்.
ஸோ மேபி பி அண்ட் டியில் கன்ஃபியூஸ் ஆகி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. கண்டிப்பாக ஏ தந்திருக்க மாட்டீங்க, அது ஷியூராக தெரியும். ஏன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஏன் கொடுத்தீங்கன்னா அதில் எந்த விதமான யூஸும் இல்லை. ஸோ பி அண்ட் டியில் மேபி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். பட் நத்திங் ராங் இன் தட். எப்போவுமே வந்து தவறுகள் பண்ணுறது அப்படின்றது நல்ல விஷயம்தான். படிக்கும் போதும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ தவறுகள் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மோரோவர் தவறுகள் பண்ணுறது மூலயமா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட், நெகட்டிவ் ஐடியாவை நீங்கள் வெளியில் தள்ளிடுறீங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு கிளியர் மைண்ட் செட் வந்துடும். எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம எந்த விதமான தப்பும் பண்ணாமல் எல்லாமே சரியாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ தவறுகள் பண்ணுறதா இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லா தப்புகளுமே பண்ணிடுங்க. ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தான். கிளியராக நமக்கு தெரியுது பிரியாம்பிள் அப்படின்ற போது அதோடைய சிக்னிஃபிகன்ஸ். நம்ம டாபிக் பார்த்தோம்ல, பிரியாம்பிளோடைய முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த டாப்பிக்கோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இது எல்லாமே. ஓகே, ஸோ அதில் வந்து இந்தியன் பிரியாம்பிளோடைய முக்கியத்துவத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு பர்சன்ஸும் அதை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறதும் நமக்கு அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பெர்ஃபெக்ட் கைட். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எங்கெல்லாம் கன்ஃபியூஷன்ஸ் வருதோ, எங்கெல்லாம் குழப்பம் வருதோ, இல்லை எப்போல்லாம் ஒரு கான்ட்ரவர்ஷியல் தாட் வருதோ, அப்போ எல்லாமே அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு கைட்லைன், ஒரு லைட் தான் பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள். ஸோ ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். 4வது கேள்வி பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? எது சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ஸ் தி ரிசால்வ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் இந்தியா டு செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ் வாட்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான குடிமகன்களுக்கும் இந்திய அரசியலமைப்பு என்ன கொடுக்க விரும்புது, எதை செக்யூர் பண்ண விரும்புது அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரெசிடென்ஸ் எனிவேர் இன் தி கண்ட்ரி. எங்கே வேணாலும் சுதந்திரமாக குடியேறக்கூடிய ஒரு உரிமை, அதுதான் பிரியாம்பிள் கொடுக்க விரும்புது. ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் தேர் சாய்ஸ். எங்கே நினைக்கிறாங்களோ கல்வி கூடங்களை உருவாக்குகிறதுக்கும் அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்குது, அது பி ஆப்ஷன். சி பொறுத்த வரைக்கும் லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப், ஃபேத் அண்ட் வர்ஷிப். சுதந்திரம் கொடுக்குது. எது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையிலையும் வழிபாடு அடிப்படையிலையும் உங்களுக்கான முழுமையான சுதந்திரத்தை பிரியாம்பிள் கொடுக்குது. 4th ஆப்ஷன் வந்து ரைட் டு எஜுகேஷன் அட் பிரைமரி லெவல். லைக் 6 to 14 இயர்ஸ் அந்த ஏஜ் லிமிட்டில் வந்து உங்களுக்கான கல்வி கொடுக்கறதுக்கான உரிமையை கொடுக்குது. ஸோ நமக்கு கிளியராகவே தெரியுது, நம்மளுடைய பிரியாம்பிளில் இருக்கிற எல்லா வார்த்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தாலே லிபர்ட்டி அப்படின்ற கீவேர்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபேத் அண்ட் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஜஸ்டிஸ்க்கு அடுத்த வார்த்தையாக பார்த்துருப்போம். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் டைமில் நமக்கு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ண வார்த்தையை நம்ம வந்து பின்னாடி அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பிரியாம்பிளில் இருக்கிற வார்த்தை எங்கே இருக்குது, இதில் எந்த வார்த்தை பிரியாம்பிளில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ரொம்பலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மேபி முன்னாடி கேள்வி கூட நம்ம மீடியம் லெவலில் ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஏன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஆனால் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸி அப்படின்ற கேட்டகரியிலேயே கொடுத்துருக்கலாம். ஸோ சோஃபா நம்ம 4 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதில் 3 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸி கேட்டகரியில் தான் இருக்குது, 1 மட்டும்தான் மீடியம் லெவல் கொஸ்டின்ஸாக இருக்குது. 5வது கேள்வி பாருங்கள். The term economic justice in the preamble to the Constitution of India is a resolution for what அப்படின்னு கேட்குறாங்க. Equal distribution of wealth, economy in the administration of justice, socio-economic revolution, chief justice to the poor. ஸோ பிரியாம்பிளில் எக்கனாமிக் ஜஸ்டிஸ், அதாவது பொருளாதார நீதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அந்த வார்த்தை மூலயமா எதை கொடுக்க விரும்புகிறாங்க, இல்லை எதை பற்றின ஒரு வார்த்தை அது அப்படின்றதான் கேள்வி. ஸோ இங்கே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரிசமமாக பிரித்து கொடுக்கறது. ஸோ நம்மகிட்ட எவ்வளோ வெல்த் இருக்கோ, மக்கள் எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே சரிசமமாக பிரித்து கொடுக்கணும், எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாய நீதியை தான் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் அதே மாதிரியான ஒரு பொருளாதார நீதியை தான் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம் அப்படின்றதான் பிரியாம்பிளில் ஜஸ்டிஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீதி அப்படின்றது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா we have taken from ரஷ்யன் ரெவல்யூஷன். ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது அதனுடைய சப்சிக்வெண்ட் பாயிண்ட்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷன் டைமில் அவங்க யூஸ் பண்ண அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்ட் நம்ம எடுத்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா சோஷியலி, பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி அப்படின்ற மாதிரி 3 ரீதியாகவும் நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ எக்கனாமிக்கலி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம மக்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நீதியை வழங்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ விஷயங்களை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. பொலிட்டிக்கல் அப்படின்ற கான்செப்ட். ஸோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த், இது ஆக்சுவலாக ஈஸி தான், பட் ஸ்டில் நான் மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பிகாஸ்
இங்கிலீஷ் வார்த்தைகளுக்கு சரியான மீனிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இல்லைனா சில தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால நம்ம மீடியம் கேட்டகரியிலேயே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி 6வது கேள்வி. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ப்ரியாம்பிள் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய கீவேர்ட்ஸும் அவங்களுடைய மீனிங் என்ன அதை அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணணும், அவ்வளோதான். ரிபப்ளிக்னா என்ன அர்த்தம், செக்யுலர்னா என்ன அர்த்தம், டெமோக்ராட்டிக்னா என்ன, சாவரின்னா என்ன, இந்த 4 வார்த்தைகளுமே நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ வெரி சிம்பிள் ஃபார் அஸ். ரிபப்ளிக் அப்படின்னா இட்ஸ் ஆப்போசிட் டு மொனார்கி. அப்படின்னா ஒரு ஹெரிடிட்டரி மொனார்ச்சி இல்லாமல் வரக்கூடிய விஷயங்கள். ஸோ சரியாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரிபப்ளிக் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அந்த 1 ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது. செக்யுலர் அப்படின்னா ரிலிஜியனுக்கு அகேன்ஸ்டாக எந்த விதமான ஒரு மதத்தையுமே நம்ம ரெகக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ரிலிஜியன் சம்மந்தமாக தான் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் டஸ் நாட் ரெகக்னைஸ் எனி ரிலிஜியன் அஸ் அ ஸ்டேட் ரிலிஜியன். ஸோ அதுவுமே நமக்கு இந்த இடத்துல வந்துடுது. டெமோக்ராட்டிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். கவர்மெண்ட் கெட்ஸ் இஸ் அத்தாரிட்டி ஃப்ரம் தி வில் ஆஃப் தி பீப்புள். மக்கள்கிட்டேருந்து எல்லா அதிகாரத்தையுமே பெற்று அது மூலயமா ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு. சாவரின் அப்படின்றது ஸ்டேட் இஸ் ஃப்ரீ டு கண்டக்ட் இட்ஸ் ஓன் இன்டர்னல் அஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களை அந்த நாடே வந்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு பேர் தான் இறையாண்மை அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதனால் 4 ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3, 4. ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஈஸி கேட்டகரி தான். பிகாஸ் வெரி சிம்பிள். நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி ஈஸி டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7வது கேள்வி. The text of the preamble to the Constitution of India aims to secure what அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு ப்ரியாம்பிள் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது மூலயமா இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு என்ன கொடுக்க விரும்புகிறாங்க அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஆல் இண்டிவிஜுவல்ஸ். எல்லா தனிநபர்களுக்குமே அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுக்க விரும்புவது தான் ப்ரியாம்பிள். செகண்ட் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகளை கொடுக்க விரும்புது. 3வது டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஸோ ஒரு தனிநபருடைய மரியாதை, அவங்களுடைய சுயமரியாதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒருங்கிணைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கொடுக்க விரும்புது. செக்யூரிட்டி ஆஃப் சர்வீஸ் டு கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். ஓகேவா? இந்த 4 விஷயங்களே ரொம்பவே கிளியராக தெரியுது. நான் தான் சொன்னேன், ப்ரியாம்பிளை வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கனாலே இங்கே இருக்க 11 கேள்விக்கு நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நமக்கு சி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய ப்ரியாம்பிளில் அப்படியே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி டிக்னிட்டி ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்ற விஷயங்களை வந்து வந்திருக்கக்கூடிய கண்டென்ட் தான் இது. ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். ஸோ இதுவுமே நான் ஈஸி அப்படின்ற கேட்டகரியில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 கேள்விகள் 5 கேள்வி ஈஸியாக தான் இருக்குது, 2 தான் வந்து மாடரேட் கொஸ்டின்ஸில் வந்திருக்கு. ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டேர்ம்ஸ் வாஸ் நாட் இன்க்ளூடட் இன் அ யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி by Dr. B.R. Ambedkar in his concluding speech in the Constituent Assembly. 3 வார்த்தைகளை அவர் வந்து யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் இங்கே இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளை எது வராதுன்னு கேட்குறாங்க. ஸோ வெரி சிம்பிள். லைக் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம எந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோமோ அதை தான் B.R. அம்பேத்கர் யூனிட்டி ஆஃப் ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. லிபர்ட்டி அப்படின்ற கான்செப்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஈக்குவாலிட்டி அப்படின்ற வார்த்தையை எடுத்துகிட்டு நீங்கள் லிபர்ட்டியும் ஃப்ராட்டர்னிட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அதுக்கு மீனிங்கும் இருக்காது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆர் இன்டர்ரிலேட்டட் டு ஈச் அதர் அப்படின்ற கான்செப்டை சொல்கிறதுக்கு பேர் தான் யூனியன் ஆஃப் ட்ரினிட்டி. ஸோ அது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனில் நம்ம எடுத்த வார்த்தைகளான லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அப்போ நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் மோர் ஓவர் ப்ரியாம்பிளில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. அதை வச்சே நீங்கள் இந்த கேள்விக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஈவன் தோ உங்களுக்கு அது தெரியல, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்த வார்த்தை தெரியல, இல்லை யூனியன் ஆஃப் ட்ரினிட்டினா என்னன்னு தெரியல அப்படின்னு இருந்தாலுமே ப்ரியாம்பிளில் எந்த இடத்துலையுமே நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை பார்த்துருக்கவே முடியாது. அதை வச்சு இந்த கேள்விக்கு நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அகெயின் இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஈஸி கேட்டகரி தான். 9வது கேள்வி. The word socialist and secular were inserted in the preamble by which amendment? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து நம்ம மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். ப்ரியாம்பிளை ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருத்தம் பண்ணியிருக்காங்க. அது 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரம் தி பிகினிங், அதாவது சொல்லப்போனால் செகண்ட் இதிலிருந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்துலேயுமே நான் சொன்ன விஷயம் இதுதான்.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அமெண்ட்மெண்ட் அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் நோன் அஸ் மினி கான்ஸ்டியூஷன் ஆல்சோ. ஸோ சோஷியலிஸ்ட் செக்யூலர் இந்த 2 வார்த்தைகளுமே பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது. அண்ட் நான் கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், நிச்சயமாக அந்த கேள்வி வந்து எக்ஸாமினேஷன்ஸில் மோஸ்ட் ஆஃபன் கேட்கக்கூடிய கேள்வி, அதனால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கணும். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். இது அடுத்த இம்பார்ட்டண்டான கேள்வி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கொஸ்டினாக யூபிஎஸ்சினால மாறுச்சு. யூபிஎஸ்சியில் இதே கேள்வி இப்படியே கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ப்ரியாம்பிள் அப்படின்றத வச்சு தலைகீழ எல்லாரும் படிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ தூரம் படித்தவங்க வந்து கடைசியில் பார்த்தா எந்த ஆர்டரில் இருக்குது, இல்லை எந்த வார்த்தை ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் அப்படின்றது நோட் பண்ணவே இல்லை. ஸோ அதான் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படின்றத விட எப்படி படிக்கிறோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அந்த கண்டென்ட்குள்ளே போனவங்க கண்டென்ட் தெளிவாக பார்க்காம விட்டுட்டாங்க. ஆனால் இந்த கேள்வியை தப்பு பண்ணும்போது மனசாட்சி கேட்கவே கேட்காது. ஏன்னா கான்ஸ்டியூஷனை கரைச்சி குடிச்சிட்டு போனவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு தவறு பண்ணிட்டாங்க. ஏன்னா 3 எஸ்மே வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ எந்த எஸ் எப்படின்ற மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேள்வி வந்து கேம் சேஞ்சிங் கொஸ்டின் அந்த வருஷம் வந்து மாறிச்சு. அதனால் எப்போவுமே இந்த கேள்வி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸில் கூட இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறுபடியும் ப்ரியாம்பிளை மெமரைஸ் பண்ணிடுங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியாவிலேருந்து அப்படியே ஆரம்பித்து எப்போ கேட்டாலுமே அந்த ஆர்டர் சொல்கிற அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ப்ரியாம்பிள்லேருந்து கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. மினிமம் 2 கொஸ்டின்ஸாவது எக்ஸாமினேஷன்ஸில் வந்துடும். அவங்க எப்படி கஷ்டமாக கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, த சீக்வன்ஸ் இன் விச் தி கிவன் டேர்ம்ஸ் ஆர் மென்ஷன் இன் தி ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 5 வேர்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. லைக் இதுக்கான ஒரு கீவேர்டு, ஒரு ஹிண்ட் மாதிரி நான் கொடுக்குறேன். யாருக்கா தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலாக எப்படின்னா வந்து எஸ் டியர், இதுதான் வந்து நம்மளுக்கான கீவேர்ட். பட் நம்ம வந்து இந்த சவுண்டை மட்டும் எடுத்துக்க போகிறோம். எஸ் டியர் அப்படின்றதுல வெறும் சவுண்டு மட்டும் எடுத்துக்க போகிறோம். எஸ் டிஆர் இதை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இந்த எஸ் அப்படின்றது 3S வந்துடும். அம்மா அதுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 3S வரும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் அது எந்த எஸ் ஃபஸ்ட்டு வரும்ன்றதான் தெரியாது. டிஆர் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். டெமோக்ராட்டிக் அப்படின்றதும் அண்ட் ரிபப்ளிக் அப்படின்றதும் ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ இந்த 3S நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவங்களுக்கு கூடிய லெட்டர்ஸோடைய கவுண்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்கும். ஓகேவா? ஸோ சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். சாவரின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 லெட்டர்ஸ் இருக்குது. அண்ட் சோஷியலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் 4, 5, 6, 4 இல்லை ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சேம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் நினைக்கிறேன். 7 ஆமாம் 997 மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் 8 நினச்சேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ அப்படி கூட ஈஸி தான் நமக்கு. அதாவது லெட்டர் லாஸ்ட்லேருந்து கொண்டு வாங்க. டிக்ஷனரி ஆர்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு சாவரின் வந்து லாஸ்ட்டாக வரும், சோஷியலிஸ்ட், செக்யூலர் அந்த ஆர்டரில் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிக்ரீசிங் லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இப்படி கூட நீங்கள் நினச்சிக்கலாம், இந்தியாவை முதல்ல என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் இண்டிபெண்ட்டாக வந்துட்டோம், வி ஆர் இண்டிபெண்ட் அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்தியா டெமோக்ராட்டிக்கா, ரிபப்ளிக்கா, மொனார்கி அதெல்லாம் 2வது விஷயம். முதல்ல இந்தியா அப்படின்றது இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி, நாங்கள் யாருக்கிட்டையும் அடிமையாக இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சாவரின் அப்படின்ற வார்த்தை ஃபஸ்ட்டு வரும்ன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சோஷியலிஸ்ட், செக்யூலர் ரெண்டுமே வந்து 42வது அமெண்ட்மெண்ட் மூலியமாக அதை ஆட் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஆர்டர் நமக்கு தெரியும், சோஷியலிஸ்ட், செக்யூலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் நமக்கு இந்த கீவேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கண்டிப்பாக இது ஈஸி கேட்டகரி தான். ஓகேவா? இல்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை, இது வந்து ஈஸி லெவல் கொஸ்டின் தான். ஸோ 11வது கேள்வி, த ப்ரியாம்பிள் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இண்டிகேட்ஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் டு பி அச்சீவ்ட், cannot be amended by the parliament, is a source of authority to the constitution of India. ஸோ ப்ரியாம்பிள் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய 4 சென்டென்ஸில் இதை எது நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க? நாட் அ பார்ட் கண்டிப்பாக இல்லை, ஏன்னா இதுக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு, பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். ஸோ கண்டிப்பாக இது இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் டு பி அச்சீவ்ட். ஸோ நம்ம வச்சுக்கலாம்,
cannot be amended by the parliament. இதுவும் தப்பு, because it can be amended. கேஷவந்த பாரதி கேஸ் மூலியமா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. அதனால தான் நமக்கு 42வது அமெண்ட்மெண்ட்ல சோஷியலி செக்குலர் அப்படின்ற வார்த்தை ஆட் பண்ணப்பட்டுச்சு. சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த பியா டியா இதில் தான் டவுட் வந்திருக்கும். ஓகேவா, இதுவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதுவும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2 ஆப்ஷன்ஸில் எது ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு கொடுக்குது அப்படின்றத பாருங்கள். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி டு தி கான்ஸ்டியூஷன் இல்லை, மக்கள்கிட்ட இருந்து அதிகாரத்தை வாங்கி தான் நம்ம அரசியலமைப்பே உருவாக்குறோம். ஓகேவா, பிரியாம்பிள் வந்து சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி இல்லை, பீப்புள் தான் சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகே, ஸோ அது வந்து கிளியராக நோட் பண்ணிக்கணும். சோர்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வந்து மக்கள் தான், பிரியாம்பிள் இல்லை. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். இண்டிகேட்ஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் டு பி அச்சீவ்ட். ஸோ இந்திய அரசியலமைப்பு எந்த விதமான நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு கைட்லைன்ஸாக தான் பிரியாம்பிள் இருக்குது. ஸோ இண்டிகேட்ஸ் தி அப்ஜெக்டிவ்ஸ் டு பி அச்சீவ்ட் அப்படின்றதான் சரியான பதில். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீடியம் லெவலே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கக்கூடிய கேள்வி, அவ்வளோ ட்ரிக்கியெல்லாம் இல்லை, பட் ஸ்டில் ஒரு பேசிக் லெவல் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ப்ரிப்பரேஷனில் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் தான். அதனால் ஆப்ஷன் பி நம்ம வந்து இந்த 11th கொஸ்டின் பொறுத்துக்கு மீடியமில் வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகளை எதுவுமே வந்து ஹார்ட் லெவலே இல்லை, ஈஸி அண்ட் மீடியம் லெவலில் மட்டும்தான் இருக்குது. அவுட் ஆஃப் 11 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்குது, ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் மீடியம் கேட்டகரியில் இருக்குது. அதனால் மினிமம் நீங்கள் 7 மார்க்ஸாவது ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி எல்லாருமே 11 out of 11 வாங்கியிருக்கீங்க, அண்ட் மோஸ்ட்லி 8 above தான் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ்லாம் இல்லை. பட் நம்மளுடைய கண்டென்ட் பேஸ் பண்ணி ஆல் ஓவர் எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும்தான் இல்லை, லைக் கேசஸ் இருக்கு இல்லையா, பெருபரி கேஸ், கேஷவந்த பாரதி கேஸ், எல்ஐசி கேஸ், இந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இங்கே மிஸ் ஆகுது. மற்றபடி எல்லா டாப்பிக்குமே இதில் கவர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம 11 கொஸ்டின்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் யாராவது உங்களுக்கு இந்த ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது. நான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கோட தான் நம்ம குவிஸ் வந்து நடத்திட்டு இருக்கேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஸோ ஆன்சர் தெரியலன்னா நான் கொடுக்காம எப்படி சேஃபாக இருக்கிறது, தெரிஞ்ச வரைக்கும் மட்டும் நான் ஆன்சர் பண்ணி எப்படி என்னோட ஸ்கோரை நான் அதிகப்படுத்திக்கிறது அப்படின்றதுக்கான டெக்னிக் அப்போ தான் தெரியும். டிஎன்பிஎஸ்சி லெவலில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், பிகாஸ் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லைன்றனால எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே நம்ம ஆன்சர் பண்ண தான் போகிறோம். பட் நம்ம யூபிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நான் அந்த ஸ்டாண்டர்டுக்கே நான் இந்த ஸ்கோர் கால்குலேஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு ரைட் ஆன்சர்ஸ்க்கும் 3 மார்க் கொடுக்கப்படும். அண்ட் நீங்கள் தவறான பதில் ஏதாவது கொடுத்தீங்கன்னா 1 மார்க் மைனஸ் ஆயிரும். ஆன்சர் கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை, நோ கெயின் நோ லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் போயிடும். ஆனால் தவறான பதில் கொடுத்தீங்கன்னா -1 மார்க் ஆகும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. அண்டு உங்களுடைய ஸ்கோர்ஸ் வந்து அவுட் ஆஃப் நம்ம இப்போது ஆக்சுவலாக வந்து 11 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோமா, டோட்டல் மார்க்ஸ் வந்து 33ல் உங்களுடைய ஸ்கோர்ஸ் 25+ இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டீங்க, கோல்டு ஐகான் வின் பண்ணிட்டீங்க. அண்ட் 20 to 25 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா சில்வர் ஐகான் வின் பண்ணியிருப்பீங்க. 15 to 20 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப்டர் கால்குலேட்டிங் போத் நெகட்டிவ் as well as பாசிட்டிவ், ரைட் அண்ட் ராங் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய மார்க்ஸ் தான் நீங்கள் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்கள் பிரான்ஸ் ஐகான் வந்துடும். லெஸ் தென் 15 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. ஸோ ப்ரிப்ரேஷன் இஸ் அ கீ அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஐகான் கொடுக்காம விடக்கூடாது இல்லையா, பிகாஸ் நீங்கள் எக்ஸாம் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அட்டன் பண்ணுறதே மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஸோ அதனால் ப்ரிப்ரேஷன் இஸ் அ கீ அப்படின்ற மாதிரி ஒரு ஐகான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இதான் உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஐகான்ஸ். எல்லாருமே வந்து கோல்டு ஐகான் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக நீங்களும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கண்டென்ட்டை ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா we will be discussing on topic union and its territory. ஸோ ஃபார் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் உடைய சாப்டர் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம 4 பார்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 5 தான் நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு உங்களுக்கு பூஸ்டப் கொடுத்துருக்கு, எந்த மாதிரியான ஃபீல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ தட் நம்ம ஃபர்தராக எப்படி ப்ரொசீட் பண்ணுறது, இந்த மாதிரி லைவ்லேயே நம்ம கிளாஸ் எடுக்கலாமா, இல்லை இதுக்கு முன்னாடி வெறும் ஸ்லைட் வச்சு மட்டும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய கன்வீனியன்ஸ் தான், உங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கோ அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படின்னா நான் நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு கிடைக்கும். பிகாஸ் முன்னாடி பண்ண ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸ்லைடு வந்து நான் பிக்சரை கன்வெர்ட் பண்ணணும், அண்ட் தென் ஐ ஹேவ் டு டூ லாட்ஸ் ஆஃப் ஒர்க் டு கன்வெர்ட் இன்டூ வீடியோ. பட் இது வந்து ஓரளவுக்கு எனக்கு ஈஸி தான்.
பிகாஸ் சைமல்டேனியஸாக எனக்கு ஒரே டைமில் ரெண்டுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் சேவ் ஆகுன்றனால நம்ம மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் காமிக்கலாம். பாலிட்டி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது நம்ம அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் டூ யூ நோ அந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நமக்கு இன்னும் ஹோல்டே வச்சுருக்கோம். அந்த இனிஷியேட்டிவ்லாம் நம்ம கொஞ்சம் லைஃப் கொடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்கமிங் வந்து கண்டிப்பாக குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ் வரப்போகுது. அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இனிமேல் நிச்சயமாக உங்களுக்கு மினிமம் ஒரு நாளைக்கே ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருவேன். அண்ட் தினசரி நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம். அண்ட் உங்களோட சந்தேகம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க. நிச்சயமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களோட லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.